அது ஜூன் 22 தான் அவர் பிறந்த நாள். அது வந்து பொதுவா எல்லா வருஷமும் வந்து நல்லா கொண்டாடுவாங்க. அவங்க தொண்டர்கள், ரசிகர்கள் நல்லா கொண்டாடுவாங்க. ஒரு சில வருஷங்கள் ஏதாவது ஒரு அன்னைக்கு இருந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாரி கொண்டாடாம இருக்கணும், அமைதி காக்கணும்னு இருந்த காலமும் உண்டு. இந்த வருஷம் ஆக்சுவலா என்ன பிளான்னா, இந்த பிறந்த நாளுக்கு அப்புறம் அடுத்த இருக்கிற 6 மாசத்துக்கு வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு நெறைய விஷயங்கள் செய்றதா பிளான். இப்பயும் அது நடக்கும்னு நம்ம ஒரு பக்கம் எண்ணம் இருக்கு. ஆனா, இவங்களோட அரசியல் எந்த மாரி அரசியல் எதிர்கொள்ள போறாங்கன்னு இருக்கு. ஏன்னா வந்து இப்போ இந்த பிரச்சாரத்துக்கு வந்து வியூகங்கள்லாம் வகுத்தாச்சு. அதுக்கான பெர்மிஷன் விஷயத்துக்கலாம். நீங்க பார்த்தீங்கன்னா வந்து அந்த அணிகள்லாம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? சட்ட ஆலோசனை அணி இருக்கு, வழக்கறிஞர் அணி இருக்கு. ஐடி விங் தனியா போட்டிருக்காங்க. அதே மாரி சமூக ஊடக அணி தனியா போட்டிருக்காங்க. இந்த இந்த அணிகள்லாம் வந்து நீங்க பார்க்கணும். சமூக ஊடக அணி இந்தியால இருக்கிற 6 ஸ்டேட்ல அது இல்லாம தமிழ்நாடு இல்லாம ஒரு 6 ஸ்டேட்ல போட்டிருக்காங்க. வேர்ல்டு லெவலில் 4 ஜோன், யூஎஸ் கனடா ஒரு ஜோனு, யூகே யூரோப் இதில் ஒரு ஜோனு, சவுத் ஏஷியா ஒரு ஜோனு, யூஏஇ ஒரு ஜோன், இந்த மாதிரி போட்டு அத்தனை நேரத்தில் இவங்க ஸ்ப்ரெட்டே இருக்கிறாங்க. இப்போ தான் இந்த ஃபார்ம்குள்ளே வராங்க. ஐடி, அதாவது டிஎம்கேயோட ஐடி விங் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்ட்டு இவ்வளோ நாள் மார்பு தட்டின்னு இருந்தாங்க. இப்போ இங்கே வந்து வேறு லெவல் ஒர்க் அவுட் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க.